வணக்கம். இன்றைக்கு வணக்கம் ஐயா. நாம் ஒரு ஆசிரியர் சந்தித்து பேட்டி காண இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆசிரியரின் பெயர் திரு முகமது அலி அவர்கள். திரு முகமது அலி அவர்கள் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரிலே ஒரு பள்ளியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இவர் படிச்சதோ இதே பள்ளிதானா, இவர் பணியாற்றதும் அதே பள்ளிதான்ற செய்தியை கேள்விப்பட்டு, நாம இவரை பேட்டி காணணும். எப்படி இப்ப பணியாற்றிட்டு இருக்காரு, இந்த பணியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்றைக்கு நாம் இவரை அணுகி அழைத்திருக்கிறோம். வாருங்கள் திரு முகமது அலி அவர்களே, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க எந்த ஊர், சொந்த ஊர் எதுங்க உங்களுக்கு? எனக்கு கடையநல்லூர் சார். துறையூர், திருச்சி பக்கம். கடையநல்லூர். 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 ஓ, கடையநல்லூர். கடையநல்லூர்லயே. கடையநல்லூர் தென்காசி மகிழ்ச்சி. பக்கம். ம். தென்காசி பக்கம் கடையநல்லூர்ல சொந்த ஊர். அங்கேயே தான் பணியாற்றீங்க இல்லையா? ஆமா ஐயா. அந்த ஊர்ல தான் படிச்சீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எந்த பள்ளியில படிச்சீங்க? அதே பள்ளியில தான் 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதே பள்ளினா? அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடையநல்லூர். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடையநல்லூரிலே தனது பள்ளி கல்வியை முடித்து படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு அங்க வேலை கிடைச்சிச்சுங்களா, இல்ல வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு அப்படி வந்தீங்களா? இல்லையா, நான் ஒரு தனியார் பள்ளியில ஆ, பிரின்சிபலாக இருந்தேன். அதாவது இமாம் கசாலி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சங்கரன்கோயில். ஆ, இங்கு ஆ, 10 ஆண்டுகள் பணியாற்றி பிரின்சிபலாக பணியாற்றினேன். ஆ. அதன் பிறகு? அதன் பிறகு இந்த அரசு துறையில் வேலை கிடைத்ததால் நான் ஆ, முதலில் ஊட்டியில் கொலைப்பள்ளி என்ற ஊரில் நான் முதலில் என்னுடைய அரசு பணியை துவங்கினேன். ஆ, ஆ. அதன் பின்பு நான் பெரிய தச்சூர் என்ற, அதாவது விழுப்புரம் மாவட்டம் பெரிய தச்சூரில் மாற்றலாகி அங்கு பணியாற்றினேன். அங்கு உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன். ஆ. அதன் பின்பு மாற்றலாகி புளியன்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தென்காசி மாவட்டத்தில் வேலை செய்து ஒரு 4 ஆண்டுகள் வேலை செய்து மறுபடியும் என்னுடைய படித்த பள்ளிக்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடையனூருக்கு மாற்றலாகி தற்பொழுது 8 ஆண்டுகளாக அந்த பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த தனியார் பள்ளி முதல்வர் பதவியில இருந்திருக்கீங்க. அப்புறம் அரசு பள்ளியில பல இடங்கள்ல ஊட்டி, அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்துல தச்சூர், தச்சூர். அதுக்கப்புறம் இப்போது புளியங்குடி. புளியங்குடின்னு கடையநல்லூர் வந்திருக்கீங்க. இந்த ஆமா. ஆசிரியர் பயணம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? மொத்தமா சொல்லு. மொத்தம் 28 ஆண்டுகள் ஐயா. அதுல அரசு பள்ளி பணி 18 ஆண்டுகளா? 18 வருடங்கள். 18 ஆண்டுகள். 18 வருஷங்கள் அரசு. என்ன ஆசிரியரா இருக்கீங்க நீங்க? முதுகலை விலங்கியல் துறை ஆசிரியராக இருக்கிறேன். விலங்கியல் துறை. இந்த கவலம் புடிப்பா, ஆணி அடிச்சு அறுப்பாங்களே அந்த துறையா? அதெல்லாம் அதான் அந்த காலத்தில் இல்லையா, இப்போது அந்த மாதிரியா எந்த இதுவும் கிடையாது ஐயா. சரி, சரி, சரி. அது எனக்கு நாங்கள் படிக்கும்போது இருந்தது. நாங்க படிச்சபோது என்ன இந்த ஜூவாலஜி எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. அது பாட்டனி சொல்லுவோம். பயாலஜின்னு சொல்லுவாங்க அப்ப. பயாலஜி. அதுல பாட்டனியும் ஜூவாலஜியும் வரும். அப்போ ஒரு பையன் சொல்லி, "ஜூவாலஜி எடுக்காதடா, தவளக்கா புடிச்சா சொல்லுவாங்கடா" அப்படின்னாங்க. அதனால பயந்து ஆமா ஐயா. தவளக்கான எனக்கு பயம். அதனாலயே நான் அத படிக்காம கணிதம் எடுத்து படிச்சேன். மகிழ்ச்சி. வேடிக்கைக்கு சொன்னேன். இந்த ஆசிரியர் பணியில உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம், நீங்கள் சந்தித்த மாணவர்கள்ல வியப்பூட்ட வைத்த மாணவர்கள், அந்த மாரி யாராவது சொல்லுங்க. ஐயா, என்னுடைய மாணவர்கள் எல்லாமே என்னுடைய மாணவர்கள் அல்ல, என்னுடைய மகன்கள். என்னுடைய ஆ, பெற்றெடுக்காத பிள்ளைகள் அவர்கள். என் ஆ, மேல அவ்வளவு பாசம் அதிகமாக கொண்டிருக்கிறாங்க. 2வது ஆ. என்னன்னா, அதுல அதிகமாக மாணவர்கள் எல்லாமே இந்த பாராமெடிக்கல் சொல்லி கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, மெடிக்கல் காலேஜ்ல ஆமா, அனஸ்தீசியா, டயாலிசிஸ், அதுக்கப்புறம் ஆமா. எக்ஸ்ரே டெக்னீஷியன், இந்த மாதிரி ம். இடங்கள்ல எல்லா கிளினிக்லயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எங்க பையங்க இருக்கிறாங்க. அது மிக ம். மிக ஆமா. சந்தோஷம். திடீரென்று நான் ஆமா. சென்றால் விலங்கியல் அந்த படிச்சாக்கா பையனே சார் உங்க ஸ்டூடெண்ட் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வான். நான் ஆ. உங்ககிட்ட தான் சார் படிச்சேன் அப்படிங்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும்.
ஆமா, விலங்கியல் ஆசிரியர் குறிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு என்ன கேட்டீங்கன்னா, விலங்கியல் ஆமா ஐயா. ஆசிரியர் ஒரு நல்ல வாய்ப்பு. என்னைக்காவது விலங்கியல் மாணவர்களுக்கெல்லாம் அவங்க அந்த மாணவர்களுக்கு ஆசிரியரா இருக்கிறது ஒரு முக்கியமான அனுபவம் கிடைச்சிருக்கும். ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாலோ, இல்ல நம்ம வீட்ல இருக்க உடம்பு சரியில்லைன்னு போனாங்களோ, அங்க ஒருத்தர் ஓடி வந்து, "சார் வாங்க சார், வணக்கம் சார்" அப்படி சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அந்த மாரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குதா? கிடைத்திருக்கு ஐயா. சொல்லுங்க அத பத்தி. மாணவர்கள் அதாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு திடீரென்று ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சென்றபோது, அங்கு ஆ, இசிஜி எடுத்துக் கொண்டிருந்தவர் என்னுடைய மாணவனாக இருந்தான். ஆ, ஆ, அவன் ஆ. அவன் அறிமுகப்படுத்தி உங்களிடம் படித்தோம் என்று கூறினான். அது ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது இந்த விலங்கியல் ஆசிரியர்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. ஆ இந்த உங்களுடைய கல்வி கற்பித்தல் முறை, அதுல ஏதாவது மாற்று சிந்தனை வச்சிருக்கீங்களா? இல்ல புதிய வழிமுறைய கடைபிடிக்கிறீங்களா? இந்த மாணவன் உங்ககிட்ட ரொம்பவும் அந்யோன்யமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவனுடைய குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு அந்த மாணவருக்கு தேவையான எல்லாவித உதவிகளையும் செய்வேன். மற்றும் அந்த மாணவருக்கு தேவையான புத்தகங்கள், படிப்பு சார்ந்த இதழ்கள் மற்றும் அவங்களுக்கு தேவையான அதாவது வீக்கான ஸ்டூடெண்ட்களுக்கு அந்த பாட சம்பந்தமான வினாத்தாள்களையும் அதே மாதிரி அதற்கான பயிற்சி வகுப்புகளையும் அவனுக்கு தனியாக நடத்தி மாணவர்களை வெற்றி பெற செய்யும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த பணிக்கு வருவதற்கு, ஆசிரியர் பணிக்கு வருவதற்கு உந்துதலாக இருந்தது யாரு? உங்க அப்பா, அம்மா பேர் சொல்லுங்க. அவங்க யாராவது இதுக்கு காரணமா இருந்தாங்களான்னு சொல்லுங்க. எனது தந்தை வந்து முன்னாள் இராணுவத்தினர் ஆ, மேஜராக இருந்தார். ஆ, பின்பு பின்பு அவர் ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தாங்க. ஆ, எனக்கு உந்துகோலாக இருந்தது என்னுடைய விலங்கியல் ஆசிரியர். ஆ. அவருடைய அந்த பாடம் எடுக்கக்கூடிய விதமும் மற்றும் அவருடைய அந்த அறிவுரைகளும் எனக்கு ஈர்த்து அந்த முதுகலை ஆசிரியராக நான் இதே பணியில் அமர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை என்னுடைய விலங்கியல் ஆசிரியர் தூண்டினார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அவங்கள இந்த ஒரு ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும் என்ற தூண்டுகோலாக இருந்த அந்த ஆசிரியருடைய பெயரை சொல்லலாம். அவங்க பேர் வந்து முருகேசன் சார். சரியா சொல்லுங்க. முருகேசன் சார் அவங்க பேர். முருகேசன். முருகேசன் என்பவர் தான் உங்களுக்கு தூண்டுகோலா இருக்காரு. அவரும் ஒரு விலங்கியல் ஆசிரியர். அதே பாடத்தை ஆமா. நீங்களே எடுத்து படிச்சு இன்னைக்கு ஒரு விலங்கியல் ஆசிரியராக, அதுவும் முதுநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதுவரையிலும் உங்ககிட்ட இந்த படிக்கிற மாணவர்கள் ஊக்கத்தை, உற்சாகத்தை நீங்க குடுக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயா சரியா கேட்கவில்லை ஐயா. ஓ! ம், மாணவர்களுக்கு மன அழுத்தம் வராமல் இருப்பதற்கு சில பயிற்சிகள் அவங்களுக்கு மெடிடேஷன் கொடுப்போம் ஐயா. ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மெடிடேஷன் கொடுத்து அவர் வந்து மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது என்பது மூலம் நம்ம டாக்டர்லாம் இருக்காங்க, சைக்காலஜி டாக்டர்லாம் வச்சு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்கள் என்ன ஆ, செய்வோம் ஒரு கிளாஸ் கான்டாக்ட் பண்ணுவோம். அதுல வந்து ஆ. மாணவர்கள் அதனுடைய பயிற்சி எடுத்துக்கொண்டு பரீட்சைக்கு செல்வார்கள் ஐயா. மகிழ்ச்சி. இது அதற்கென்று மனநல டாக்டர். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை இருக்கு. அதன் கீழ தான் உங்க பள்ளிலாம் வருது. அவங்களுடைய அறிவுறுத்தல் இத செய்றீங்களா? இல்ல நீங்களாவே இத விரும்பி இத செய்து, இது மாரி ஒரு ஊக்கத்த குடுக்குறீங்களா? இந்த மருத்துவர இது நான் வரவழைத்து, அவர்கள் மூலமாக பேச வைப்பது, அதெல்லாம் எப்படி செய்றீங்க? நீங்க இது கவுன்சிலிங் வந்து குடுக்குறேன்னு ஐயா சொல்றீங்க. மாணவர்கள மொத்தமா உட்கார வச்சு நாங்க கவுன்சிலிங் குடுக்குறதா சொன்னீங்க. ஆ, நாங்க வந்து மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஐயா. கவர்மெண்ட் டாக்டரை வச்சு தான் கொடுக்குறோம். அரசு ம். ஹாஸ்பிட்டல்ல உள்ள சைக்காலஜி டாக்டரை வச்சு அவரை காண்டாக்ட் பண்ணி நாங்க பேசி இது எக்ஸாம் இருக்குது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க செய்யோம். அதுக்கு அந்த டாக்டர் மகிழ்ச்சி. எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
மகிழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன்னா, இத பள்ளி கல்வித்துறை சொல்லி செய்றீங்களா? இல்ல நீங்களா ஒரு முன்னெடுப்பாக செய்து அந்த மாணவர்கள ஊக்கப்படுத்துறீங்களா? இது நாங்களாக எடுத்த முயற்சி ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதான் நான் கேட்டேன். ஏன்னா இந்த மாரியான செய்திகள் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு போச்சுன்னா, அவர்களும் அத வந்து எடுத்துக்கிட்டு செய்வாங்க. இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆ கல்வி வளர்ச்சி இன்னும் மேம்படும். இன்றைக்கே வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி, இந்தியாவோட கல்வி வளர்ச்சியோட பார்க்கிறபோது, அது எங்கேயோ இருக்கு. மலைக்கு மடுவுமாக நாம மலையாக நிற்கிறோம். இன்னும் சொல்லப்போனா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியோடு ஒப்பிடுகிற பொழுது, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி அதுக்கு ஈடாக, இணையாக ஒரு இலவச கல்வியை தமிழ்நாடு அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நீங்க எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது மாதிரி நீங்க மாணவர்களுக்கு வேறு என்னென்ன விதமான வகையில அவங்களுடைய ஊக்கத்துக்கு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு செயல்படுறீங்க? ஐயா, அந்த மாணவர்களுக்கு வந்து அதிகமாக இப்போ உள்ள நிலையில் போதை மருந்துகளையும் ஆ, வீணான செல்போன் வளர்ச்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆ, மாணவர்களை நாங்க தடுத்து, அதாவது ம், நெகிழி கழிவுகளை சுத்தம் செய்வது ஆ, மற்றும் மரம் நடுதல் மற்றும் ஆ, போதை ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஆ. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நடத்தி கொண்டு மாணவர்களை அந்த வழியில் போகாமல் தடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி வருகிறோம். இந்த நெகிழி பைகள் அகற்றுதல், அது நீங்க எல்லாம் நெறைய பேர் நெகிழி பை கூடாது, நெகிழி பை கூடாது. அப்புறம் மஞ்ச பை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செயல்பாட்டுல இல்ல. செயல்பாட்டுல பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லிட்டு இவங்களே கடைசியா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கூட போட்டு போலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மாறணும்னு சொன்னா நமக்கு சமூகத்துல வந்து நமக்கு அந்த ஒரு சமூக உணர்வு, விழிப்புணர்வு வந்தா சிறப்பா இருக்கும். அந்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற போது, அந்த மாணவர்கள் கூட தவறான பாதைகளுக்கு போக மாட்டாங்க. நாம ஒரு செடிய வளர்க்குறோம். அதுக்கு தண்ணிய ஊத்தி, உரம் போட்டு எல்லாம் பண்றோம். எல்லாம் தான் பண்றோம். ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சுட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்? அப்ப ஆடு மேயாமல் அதுக்கு ஒரு வேலி போட வேண்டியிருக்கு. அந்த வேலியாக இந்த மரம் நடுதலையும், நெகிழி பைகளை அகற்றுவதையும் அவர்களுக்கு பயிற்சி குடுத்தா, அவங்க இந்த சமூக கண்ணோட்டம் வளரும் என்று சொல்றீங்க. ஒரு அருமையான பார்வை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் திரு முகமது அலி அவர்களே. ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாம, நீங்க ஒரு விலங்கியல் ஆசிரியர் தான். ஆனா வந்து ஒரு ஒரு சமூக பார்வையோடு, அ சமூக உணர்வோடு, சமூகவியல் ஆசிரியர் போல செயல்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மரம் நடுதல், நெகிழி பைகள் அகற்றுதல் என்பது அவர்களுடைய அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன தடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. சிறப்பு. இதற்கு எந்த விதமான உதவிகள் உங்களுக்கு வெளியில இருந்து கிடைக்குது? இது வனத்துறையிலிருந்து நிறைய உதவிகள் கிடைக்கிறது ஐயா. மற்றும் ஆ, தன்னார்வ தொண்டுகள் மூலமும் நாங்கள் இதை செய்கிறோம். ஆ. ஆஹ் நிறைய ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு இந்த மாதிரியோடு கூட்டு சேர்ந்து நாங்க இந்த ஊர்ல உள்ள எல்லாத்தையும் நாங்க நெகிழிகள் எல்லாம் அகற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு யூனியனாக மகிழ்ச்சி. சேர்ந்து நாங்க ப்ரோக்ராம் செய்றோம். நீங்க ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கீங்க. உங்க பள்ளிக்கூட மாணவர்களின் நலன், பள்ளியின் நலன் இத கருத்தில் கொண்டு வேறு ஏதேனும் செய்திருக்கிறீர்களா? ஐயா, நான் படித்த பள்ளியில் என்னுடைய ம். ஆய்வகம் மிகவும் மோசமாக இருந்ததை ஆய்வகத்தை புதுப்பித்து ம். அதற்கான ஆ, என்ன தேவையோ அனைத்து வசதிகளையும் செய்துவிட்டேன். அப்புறம் ஆ, மாணவருக்கான கழிப்பறையை கட்டி கொடுத்திருக்கிறேன். அதற்கான டைல்ஸ்கள் ஆ, எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதை தவிர ஆ. என்னுடைய மகனுடைய உதவியுடன் ஆய்வகம் ஆய்வகத்தை பழைய லேபை உடைத்து ஆய்வகத்தை மாற்றி நூலகமாக மாற்றி கொடுத்திருக்கேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஒரு நூலகம் அமைத்திருக்கிறார். ஒரு ஆய்வகத்தை சீரமைத்திருக்கிறார். ஒரு அந்த பள்ளியினுடைய மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை புதுப்பித்துக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் பணியாற்ற பள்ளி சொல்லாம, நான் படித்த பள்ளி என்று சொன்னார். நான் படிச்ச போது இல்லாத வசதி, எனக்கு அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு வேண்டும் என்று கருதுகிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராக திரு முகமது அலி அவர்கள் திகழ்கிறார்கள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே முதுநிலை தமிழாசிரியராக, முதுநிலை விலங்கியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் குறித்து இதை செய்யணும், அதை செய்யணும்னு ஏதேனும் லட்சியங்கள் இருக்குதா? கனவுகள் இருக்கிறதா? அதுதான் சொல்லுங்க. இந்த மாணவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு செல்வது என்பது என்னுடைய
மிகவும் முக்கியமான குறிக்கோளில் ஒன்று. இதுவரை என்னிடம் படித்த மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் இருக்கிறாங்க என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இனி வரும் மாணவர்களையும் இதே நிலையில் கொண்டு சென்று இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நெகிழி இல்லாத ஒரு சமுதாயத்தை இந்த மாணவர்கள் படைப்பார்கள். அதே மாதிரி மாணவர்களுக்கான, ஏழை மாணவர்களுக்கான எல்லா உதவிகளையும் என்னால் முடிந்த அளவுக்கு என் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நான் செய்து வருகிறேன். அதை சொல்வதற்கு மனசு இடம் இல்லை. சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், பையங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால் நான் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய மாணவர்களுக்கு விலங்கியல் ஆசிரியர் என்றால் அவனுக்கு சொல்லுவான் எல்லா பதிலும். அந்த அளவுக்கு தான் நான் என்னுடைய மாணவரை என்னுடைய பிள்ளையா வளர்த்துள்ளேன். எங்கு கண்டாலும் அவன் என்னை கண்டு தனியாக வந்து விசிட் பண்ணி பேசுகிறான். அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எந்த ஆசிரியரும் இல்லாம என்னிடம் பழகுகிறான். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது என்ன கேட்டீங்கன்னா, விருது அல்லது ஊதியம். இப்ப மற்ற தொழிற்சாலைகளை பணியாற்றினா ஊதியம் ஒண்ணு கொடுப்பாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை போனஸ் ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா ஆசிரியருக்கு மட்டும் அப்படி கிடையாது. மாதம் மாதம் ஊதியம் வந்துடும், தினம் தினம் போனஸ் கிடைக்கும். என்ன போனஸ் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கங்கே பார்ப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து வணக்கம் செலுத்துவார்கள். நமக்கே யாரும் தெரியாது, மறந்துட்டு இருக்கோம். ஆனா நாம அவங்க வணக்கம் சொல்லி, ஐயா நான் உங்ககிட்ட இத்தனை ஆண்டு படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆசிரியர் பார்த்தா ஒதுங்கி வழி விடுவாங்க. ஒரு அமைச்சருக்கு கூட வர்றாருன்னா ஒதுங்கி வழி விடணும்னா அதுக்கு காவல்துறையில வருது. அது எதுவுமே தேவையில்லை, அவர்களாகவே ஒதுங்கி வருவாங்க. அந்த ஆசிரியருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய மரியாதை. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வணக்கம் சொல்லி விருதுகள் கிடைத்திருக்கும். ஆனால் வேறு ஏதேனும் அமைப்பிடமிருந்து ஏதேனும் விருதுகள் பெற்றிருக்கிறீர்களா, சான்றிதழ்கள் பெற்றீர்களா? அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள், அதையெல்லாம் காட்டுங்கள், நாங்களும் பார்த்து ரசிக்கிறோம். ஐயா, அதாவது வந்து தமிழக கல்வி அமைச்சர் திடீர் விசிட்டாக என்னுடைய பள்ளியிற்கு வந்து என்னுடைய லேபிலே உட்கார்ந்து, நான் அலங்கரித்த அந்த லேபில் உட்கார்ந்து என்னுடைய கிளாஸை ஒரு மணி நேரம் கவனித்து என்னை பாராட்டி நல்ல ஒரு ஆசிரியர் என்று என்னுடைய நேம்கள் எல்லாம் விசாரித்து சென்றார். அதுவே எனக்கு கிடைத்த பெரிய கிஃப்ட். அது என்னுடைய பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவருடைய பள்ளியை பார்வையிட்டு, மேற்பார்வையிட்டு, இவருடைய வகுப்பிலே அமர்ந்து இவர் வகுப்பு நடத்துகிற பொழுது அதை கவனித்து கேட்டதாக ஒரு செய்தி சொன்னார். இதை பற்றி செய்தியை நாம் நாளிதழ்களிலே படித்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஆசிரியரே வந்து அதை சொல்லுகிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அரை மணி நேரம் என்று சொன்னால் கூட அமைச்சரும் இவருடைய மாணவர்களோடு மாணவராக அமர்ந்து கேட்பது என்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. வாழ்க்கையில் இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். நீங்கள் பெற்ற விருதுகள் வேறு எதுவும் வைத்திருக்கிறீர்களா? ஐயா, ஒண்ணு ஒண்ணாக காமிக்கலாமா? சொல்லி காட்டுங்க, ஒன்றுகளாக காட்டுங்கள். உங்கள் விருதுகள், நீங்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் காட்டுங்க. முதலாக கல்வி அமைச்சர் என்னுடைய பார்வையிட்ட போது பள்ளி சிறப்பான புகைப்படம். அடுத்தது காட்டுங்க. இது என்னுடைய ஹைடெக்கில் பாடம் எடுத்த போது, ஹைடெக் லேபிலே வைத்து ப்ராஜெக்டர் மூலம் பாடம் எடுப்பேன் மாணவர்களுக்கு. சரி, சிறப்பு. அடுத்த படத்தை காட்டுங்க. அடுத்த மாணவர்களுக்கு நீட் கிளாஸ் வந்து பிரைவேட் மூலம் மாணவர்களுக்கு எடுத்த கிளாஸ் வைத்து அவங்களுக்கு படிக்க வைத்து அவங்களை அதாவது அதிகமான மார்க் வாங்க செய்வதற்காக பிற தனியார் டீமுடன் இணைந்து மாணவர்களுக்கு. சரி சரி. அப்புறம் இது தச்சியூர்ல, அதாவது விழுப்புரம் மாவட்டத்துல 100% பயாலஜில, ஜுவாலஜில 100% மதிப்பெண் பெற்று இது கொடுத்தோம். ஜுவாலஜில நிறைய மதிப்பெண் பெற்ற, நிறைய 100%. அதுக்காக மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததை காட்டு. இது லயன்ஸ் கிளப் சார்பாக ஆசிரியர் தினத்தன்று எனக்கு கொடுத்த சான்றிதழ். சான்று கொடுத்தாங்க. ஆசிரியர் தின பாராட்டு சான்றிதழ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு. அரிமா
சங்கத்தின் மூலமாக சான்றிதழ் பெற்றிருக்கிறார். சிறப்பான பணிகளில மாற்றிக் கொண்டிருக்கார் திரு முகமது அலி அவர்கள். அடுத்தது என்னுடைய நம்முடைய நாசா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கின சர்டிபிகேட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு. அடுத்ததாக பள்ளி கல்வித்துறை சார்பாக ஊனமுற்றத்திற்கு அன்னைக்கு நல் சான்றிதழ், பாராட்டு சான்றிதழ். சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த ஆண்டு ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு 100% பெற்று கலெக்டர் முன்னாலேயும் சிஓ முன்னாலேயும் வாங்கிய சான்றிதழ். இது யார் கொடுத்தது வழங்குங்க? இது கலெக்டரும் சிஓ அவர்களும். மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமை அருமை அருமை. அருமையான சான்றுகளை வைத்திருக்கிறீர்கள். சான்றிதழுக்கு மேலாக நீங்களே ஒரு சிறந்த ஆசிரியருக்கு சான்றாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள், திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு சந்தித்து இவ்வளவு நேரம் உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் ஏதாவது கருதினால் கூறலாம். மாணவர்கள் பொருளாதார சூழ்நிலையில ரொம்ப கீழ் தங்கி இருக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கு பேரண்ட்ஸ்கள் கொஞ்சம் கைடன்ஸ், கவுன்சிலிங் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா பேரண்ட்ஸ்கள் பையன்களை சரியாக கொண்டு செல்லாதனால நிறைய அரசு பள்ளிகள்ல ரிசல்ட்டுகள் கீழே வந்து கொண்டிருக்கிறது. இதை பேரண்ட்ஸ்கள் மூலம் ஏதாவது கவுன்சிலிங் கொடுத்து இந்த பையன்களை கொண்டு வரலாம்ங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு பேரண்ட்ஸ்கள் ஒத்துழைக்கணும். அந்த பேரண்ட்ஸ்களை கூப்பிட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, அங்கே போயிடுறாங்க, வர்றதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது. இந்த இதுதான் ரொம்ப மனக்கவலையா இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. உங்கள்கிட்ட பிள்ளைய விட்டுட்டோம், நீங்களே பிள்ளைய பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப மன கஷ்டமா இருக்குது. நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க கொஞ்சமாவது அக்கறை எடுத்தாங்கன்னா, இல்லை அவங்க கவுன்சிலிங்காக வந்தா கூட அவங்க பையங்களை நல்ல வழியில முன்னேற்றலாம் அப்படிங்கிறதே என்னுடைய ஆதங்கம். நிறைய பெற்றோர்கள் மாணவர்களுடைய கல்வியின் மீது அக்கறை காட்டுவதில்லை. பெற்றோர்கள் அக்கறை காட்டுகிற பெற்றோர் இருக்கிற இடத்துல மாணவர்களுக்கு அந்த கல்வியின் மீது அக்கறை இருக்காது. இந்த 2 சிக்கல் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த 2 சிக்கல்களும் தீர்த்து விட்டால் உண்மையிலேயே தமிழ்நாடு GER என்று சொல்வார்கள், கிராண்ட் எஜுகேஷன் ரேஷியோ என்று சொல்வார்கள். அது இப்போ 50.4% இப்போதல்ல, 2019 எட்டிவிட்டது. இப்போது அதனினும் மேலாக சற்றேறக்குறைய ஒரு 70% எட்டிய நிலையிலே தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை காணப்படுகிறது. இதையும் நாம் தீர்த்துவிட்டால் 100% எட்டிவிடலாம். ஆனால் 50% தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாநிலம் எட்டியிருந்த போது இந்திய ஒன்றிய அளவிலே எட்டியிருந்தாலும் பார்த்தா 23.4% என்று நினைக்கிறேன். எனவே கல்வி வளர்ச்சியில நாம கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பே முதன்மை நிலை வகித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் இப்போது நடைமுறையில் இருக்கிற அரசு கல்வித்துறையில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞர் அந்த மிகுந்த துடிப்போடு, ஆர்வத்தோடு, ஒரு இளமை துடிப்போடு செயலாற்றிக் கொண்டார். புதுமையாக சிந்திக்கிறார். புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இந்த கல்வி துறை சிறப்பாக இருக்கின்றால் இதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பவர்கள் இன்றைக்கு நாம் நேர்காணல் கண்ட கடையநல்லூர் தென்காசி மாவட்டம் பள்ளியினுடைய விலங்கியல் முதுநிலை ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு முகமது அலி போன்றவர்கள் தான். இத்தகைய சிறந்த ஆசிரியர்களால் தான் இன்றைக்கு இந்த நிலை நம்முடைய தமிழக கல்வித்துறை எட்டி இருக்கிறது. இவர்களை போன்ற பல்வேறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நாம் எடுத்துக்காட்டு மூலமாக ஆசிரியர்களும் மாணவர்களும் மத்தியிலே ஒரு நல்ல விழிப்புணர்வு வர வேண்டும் என்று கருதுகிறோம். இத்தகைய சிறந்த ஆசிரியர்கள் பெருமக்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய கௌரவத்தை வழங்கி அவர்களை சிறப்பித்து அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது போன்ற, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது போன்ற விருதுகளை வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகச் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் ஆசிரியர் பணியிலே 30 ஆண்டுகளாக, சற்றேறக்குறை 30 ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறார். மிகச்சீரிய பணியாற்றி இருக்கிறார். அவரை வாழ்த்தி பாராட்டுகிறோம். மீண்டும் அடுத்த ஆசிரியரோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழன் நீலகண்ட தமிழன், சங்கத்தமிழ் இலக்கிய போக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.